ஸோ ஹலோ கைஸ் வெல்கம் டு கோட்மேக்ஸ் டெக்னாலஜி. ஸோ இன்னைக்கு நம்ம அந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா ரியாக்ட் டுட்டோரியல்ஸோட பார்ட் 8 தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ பார்க்க போகிறோம். அண்ட் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டன் மட்டும் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம சேனலில் வெப் டெவலப்மெண்ட் ரிலேட்டடான வீடியோஸ் நிறைய அவைலபிளாக இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஆப் டெவலப்மெண்ட் ரிலேட்டடான வீடியோஸ் வந்து கூடிய சீக்கிரமாக வரும். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் மட்டும் தட்டி விடுங்க ப்ளீஸ். இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ கைஸ் போன ரியாக்ட் டுட்டோரியலில் நம்ம வந்து ஒரு லிஸ்ட்டு வந்து எப்படி டிஸ்பிளே பண்ணுறது அண்ட் ஜேசான் ஆப்ஜெக்ட் லிஸ்ட் வந்து எப்படி டிஸ்பிளே பண்ணுறது அப்படி சொல்லி பார்த்துருப்போம். ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் நம்ம ரியாக்டில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ரியாக்டில் நம்ம ஹூக்ஸ், ஓகேவா, ஹூக்ஸை தான் நம்ம வந்து எப்படி, அதாவது அந்த யூஸ் ஸ்டேட்டாக இருக்கணும், யூஸ் எஃபெக்டாக இருக்கணும், யூஸ் ரெடியூஸ், இந்த மாதிரியான ரியாக்டோட ஹூக்ஸ் எல்லாம் பற்றி தான் நம்ம இனிமேல் வரப்போகிற வீடியோஸில் கண்டினியூ பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு இன்றைக்கி நம்ம யூஸ் ஸ்டேட் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ அந்த யூஸ் ஸ்டேட் வந்து நான் ஆல்ரெடி ஃபார்மில் அந்த இதிலலாம் யூஸ் பண்ணிப்பேன் தான். ஓகேவா? இங்கே இருக்குது. பட் இருந்தாலும் இந்த இதில் வந்து நம்ம தெளிவாக, ஓகேவா, ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு யூஸ் ஸ்டேட்டை வச்சு என்னெல்லாம் பண்ண முடியும் அப்படின்றது எல்லாத்தையுமே நம்ம இப்போ பார்க்கலாம். ஓகேவா? ஸோ கைஸ் எப்பயும் போல் நான் வந்து ஒரு காம்பனன்ட்ஸில் ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணிடுறேன். ஓகேவா? ஸோ காம்பனன்ட்ஸ் வேணாம். ஸோ ஹூக்ஸுக்கு வந்து டைரெக்டாக நியூ ஃபோல்டர் ஒன்று க்ரியேட் பண்ணி ஹூக்ஸ் அப்படின்னு சொல்லி வச்சுறேன். ஓகேவா? அண்ட் இந்த ஹூக்ஸில் வந்து நான் இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணிடுறேன். அண்ட் இந்த ஃபைல் நேம் வந்து ஒரு சாம்பிள் யூஸ் ஸ்டேட். ஏன் அப்படின்னா அந்த ஆல்ரெடி இருக்க லைப்ரரியை வந்து இது இதாக்கக்கூடாது, அதனால தான். ஓகேவா? .js. ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் எப்பயும் போல் வந்து ஆர்ஏஎஃப்சி ஃபங்க்ஷனல் காம்பனண்ட்கான ஒரு இது. ஸோ யூஸ் ஸ்டேட் வந்து க்ரியேட் பண்ணியாச்சா? அண்ட் நெக்ஸ்ட்டு ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூஸ் ஸ்டேட் அப்படின்னா என்ன அப்படின்றத பார்த்துடலாமா? ஸோ அதுக்கு முன்னாடி நான் சிம்பிளாக ஒரு இது மட்டும் எழுதிடுறேன். ஓகேவா? ஸோ யூஸ் ஸ்டேட்னாலே ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு கவுண்டர் தான் இது பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ நம்ம கவுண்டர்லேயே போயிடலாம். ஓகேவா? கவுண்டர் அண்ட் செட் கவுண்டர். ஓகேவா? ஸோ யூஸ் ஸ்டேட். ஓகே, ஸோ இவ்வளோதான். யூஸ் ஸ்டேட்டுன்றது இது தான். என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து கான்ஸ்டண்ட்டான ஒரு வேல்யூ அப்படின்ற சொல்லியிருக்கும். அண்ட் அரே ப்ராக்கெட்டுக்குள்ளே நமக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு பேராமீட்ரு கவுண்டர், அதாவது நம்ம கொடுக்குறது தான். ஓகேவா? மொத்தம் 2 பேராமீட்ரு இதில் இருக்கும், கவுண்டர் அண்ட் செட் கவுண்டர். அதாவது இது நம்ம என்ன வேணாலும் பேர் வச்சுக்கலாம் கைஸ். பட் ஆனால் நம்ம வந்து 2 பேராமீட்டர் வந்து கொடுக்கணும். ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து எக்ஸாம்பிளுக்கு இது வந்து கவுண்டர் இல்லாமல் வேறு ஏதாவது பட்டன் இல்லைனா செட் பட்டன் அந்த மாதிரி. ஓகேவா? பட் ஆனால் இந்த இடத்துல 2 பேராமீட்டர் நம்ம கொடுக்கணும் அரே ப்ராக்கெட்ஸ்குள்ளே. ஸோ யூஸ் ஸ்டேட்டுக்கு பொதுவாக. ஓகேவா? ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து ஒரு வேரியபிளுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு வேரியபிள் இருக்குது. நான் வந்து ஒரு வேரியபிளில் ஒரு டேட்டா அப்படின்ற ஒரு வேரியபிளில் நான் வந்து ஒரு என்ன சொல்கிறது, லைக் ஒரு நேம் வந்து வச்சுருக்கேன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? ஆப்பிள் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். ஓகேவா? ஸோ இந்த வேரியபிளில் டேட்டா அப்படின்றதுல ஆப்பிள் அப்படின்றது ஸ்டோர் ஆகிருக்கு. அண்ட் இந்த இதை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னு நினச்சோம்னா மேபி திருப்பி நம்ம வந்து டேட்டா ஈக்குவல் டு வேறு ஏதாவது கொடுப்போம் இல்லையா? ஓகேவா? இப்போ டேட்டாஸ் ஈக்குவல் டு மில்க் அப்படின்னு சொல்லி வைக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ என்ன ஆகுனா எனக்கு வந்து டேட்டாவில் வந்து மில்க் அப்படின்றது இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் இந்த இடத்துல வந்து செட் யூஸ் ஸ்டேட்டும் வந்து ஒர்க் ஆகுது. ஓகேவா? ஸ்டேட்டில் உள்ள வேரியபிள்ஸ் டேட்டாஸை மேனேஜ் பண்ணுறதுக்காக. பட் இதுக்கு நம்ம டைரெக்டாகவே எழுதிட்டு போயிடலாமே அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம இதை வந்து உள்றக்கு நம்ம HTML அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கப்ப லைக் நம்ம இன்கேஸ் நீங்கள் வந்து JS யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஓகேவா? ஸோ ஜேஎஸில் நம்ம ஒரு டிஸ்பிளே பண்ண போகிற ஒரு வேரியபிள். ஓகேவா? ஸோ இப்போ நான் வந்து ஒரு H2 அப்படின்ற ஒரு இதில் வந்து, ஓகேவா,
லைக் எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து என்ன சொல்கிறேன்னா H2 ஓகேவா. ஸோ இந்த H2ல வந்து இப்போதைக்கு ஒன்றும் இல்லை. ஆனால் பட்டன் கிளிக் பண்ண உடனே எனக்கு வந்து அந்த H2ல வந்து ஒரு நேம் தெரியும்னா நம்ம என்ன பண்ணியிருப்போம், ஒரு ஐடியை கொடுத்து இந்த நேமை வந்து ஏதாவது ஓகே இப்போ நான் சிம்பிளுக்கு ஹச்சுன்னு சொல்லி வச்சுருக்கேன் ஓகேவா. இப்போ இந்த மாதிரி எழுதி நம்ம என்ன பண்ணோம்னா ஃபஸ்ட்டு ஹச் டாட் டாக்குமெண்ட் டாட் ஃபைண்ட் எலமெண்ட் பை ஐடி அப்படின்னு சொல்லி போட்டு ஹச்சை வந்து நம்ம கொடுத்து அண்ட் அதுக்கப்புறமா வந்து இன்னர் டாட் ஹெச்டிஎம்எல் அப்படின்னு சொல்லி கொடுத்து அந்த மாதிரிலாம் பண்ணுவோம் இல்லையா. ஸோ இந்த மாதிரி பண்ணி நம்ம கொண்டு வரதுக்கு பதிலாக லைக் நம்ம வந்து அதுக்கு தான் வந்து இந்த இடத்துல யூஸ் ஸ்டேட் அப்படின்றத கொடுத்துருவாங்க ஓகேவா. ஸோ இவ்வளோ ப்ராசஸ் நம்ம பண்ணுறதுக்கு பதிலாக டைரெக்டாக என்னன்னா நம்ம சேஞ்ச் பண்ண வேண்டிய வேல்யூ எதுவாக இருந்தாலும் சரி ஓகேவா. இப்போ செட் கவுண்டரில் நான் வந்து ஒரு 0 எனக்கு வந்து இந்த வேரியபிள் வந்து 0 ஆகணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னா ஓகேவா. ஸோ கவுண்டரை நான் கால் பண்ணுறப்ப என்ன ஆகும்னா அதோட வேல்யூ வந்து 0வா இருக்கும் ஓகேவா. ஸோ இதுதான் இங்கே ப்ராசஸ் ஓகேவா. மேபி உங்களுக்கு புரியலைன்னா கூட இப்போ நம்ம வந்து ப்ராக்டிக்கலாகவே இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்ப்போம் ஓகேவா. ஸோ என்ன அப்படின்னா இந்த 2 பேராமீட்டர் இருக்குது ஓகேவா. அந்த 2 பேராமீட்டரில் செகண்ட் பேராமீட்டரில் நம்ம வந்து ஒரு டேட்டாவோ ஒரு அரே லிஸ்ட்டோ ஒரு இது எதுவாக இருந்தாலும் சரி ஓகேவா. அந்த இதில் இது பண்ணி நம்ம வந்து ஸ்டேட்டை கண்ட்ரோல் பண்ணி நம்ம கவுண்டர் வழியாக டேட்டா எடுக்கிற மாதிரி ஓகேவா. சிம்பிளாக இது பண்ணுறதுக்காக ஓகேவா. ஸோ இப்போ இதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அண்டு நான் ஆல்ரெடி இந்த இதுக்கு போட்டிருப்பேன் ஓகேவா. எங்கே அது ஃபார்ம் ஓகே ஒன்றும் இல்லை. நான் அந்த ஃபார்ம் இதை மட்டும் அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன் ஓகேவா. ஃபார்ம் கூட வேணாம் எனக்கு தெரிஞ்சு இந்த இன்புட் அண்ட் பட்டன் மேபி ஓகே ஓகே. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இங்கே வந்து ஒரு சிம்பிள் கவுண்டர் மட்டும் போடுறேன் ஓகேவா. அண்ட் இந்த கவுண்டரில் வந்து டைப் ஓகேவா பிளேஸ் ஹோல்டரில் நம்பர் ஓகேவா என்டர் நம்பர் அப்படின்னு சொல்லி கொடுத்துறேன் ஓகேவா. ஓகே அண்ட் இதில் வந்து செட் கவுண்டர் ஓகேவா. ஓகே நமக்கு இந்த இது தேவையில்லை ஓகேவா. ஓகே அண்ட் நெக்ஸ்ட்டு சப்மிட் பண்ணால் சப்மிட் ஆயிரும், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சப்மிட் ஆன் சப்மிட் ஓகேவா. ஸோ இதுக்கு வந்து என்ன பண்ணலாம்னா ஒரு இது கொடுத்துடலாம் ஓகேவா. ஸோ இது இன்புட் வேணாம் நான் பட்டனாக மாற்றிக்கிறேன் ஓகே. பட்டன் அண்ட் இதில் வந்து ஆன் கிளிக் ஓகேவா. ஸோ இந்த ஆன் கிளிக்கில் நான் என்ன சொல்கிறேன்னா எனக்கு வந்து இந்த இதை பிரிண்ட் பண்ணு அப்படின்னு சொல்லிடுறேன் ஓகேவா. ஸோ கன்சோல் டாட் லாக் ஓகேவா. கன்சோல் டாட் லாகில் எனக்கு வந்து என்னென்னா சாரி கவுண்டர் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன் ஓகேவா. ஓகே ஸோ இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட் வந்து இந்த ரியாக்ட் ஆப்பை வந்து ரன் பண்ணலாம் ஓகேவா. ஸோ என்பிஎம் ஸ்டார்ட் ஓகே. இதில் பழைய இதெல்லாம் இருக்குது போல். நான் ஆப் டாட் ஜேஸ் எங்கே ஓகே இந்த ஆப் டாட் ஜேஸில் இது பழைய டேட்டாவெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம வந்து இப்போ புதுசாக இது பண்ணதுன்னா சாம்பிள் யூஸ் டேட் ஓகேவா. சாம்பிள் யூஸ் டேட் ஓகே இப்போ இம்போர்ட் ஆயிடுச்சு ஓகேவா. ஃபார்ம் இஸ் நாட் டிஃபைன்ட் ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபார்ம் வந்து நமக்கு தேவையே இல்லை இந்த இடத்துல. ஃபார்ம் எடுத்துட்றேன் ஓகேவா. ஓகே அண்ட் ஆன் கிளிக் ஓகே பட்டன் மாற்றினதுக்கப்புறம் ஓகே சப்மிட்
ஓகே இப்போ போய் பார்ப்போம் ஓகேவா. ஸோ இங்கே இருக்குது அண்ட் கன்சோல் வந்து இது பண்ணிக்கிறேன் ஓகேவா. ஸோ இன்ஸ்பெக்ட் ஓப்பன் பண்ணியாச்சு. அண்ட் இதில் வந்து ஸோ நான் சும்மா 44 அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன் அண்ட் கன்சோல் ஓப்பன் பண்ணிக்கிறேன் ஓகேவா. ஸோ 44 அப்படின்றது பிரிண்ட் ஆயிடுச்சு ஓகேவா. அண்ட் இது இங்கே வந்து இது வந்து கன்சோல் லாகாக போட்டிருக்கேன் ஓகேவா. அண்ட் நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா இதில் வந்து ஒரு H2 டேக் ஓகேவா. ஓகே இந்த H2 டேக்கில் நான் என்ன பண்ணுறேன்னா கவுண்டர் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன் ஓகேவா. சாரி ஸோ இது ஜாங்கோவில் தான் 2 ப்ராக்கெட் வரும் ஓகேவா. ஓகே அண்ட் நெக்ஸ்ட்டு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து நான் என்ன சொல்லியிருக்கேன்னா இனிஷியலாக எனக்கு 0ல் இருக்கும் ஓகேவா. ஸோ இந்த இடத்துல வந்து எனக்கு சப்மிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ 3ன்றப்போ 3 சேஞ்ச் ஆகும் அண்ட் 7ன்றப்போ 7 சேஞ்ச் ஆகும். ஸோ பார்த்தீங்கன்னா நான் இப்போ என்ட்ரு பண்ண அங்கே சேஞ்ச் ஆகிட்டு இருக்கு பார்த்தீங்களா. ஸோ இதுதான் வந்து யூஸ் ஸ்டேட் அப்படின்றது. ஸோ இப்போ இதில் என்ன ஒரு இதுனா நமக்கு வந்து இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும்னு நினைக்கிறேன். நம்ம வந்து சிம்பிள் லைன்ஸ் ஆஃப் கோட் தான் எழுதிருக்கோம் ஓகேவா. என்ன அப்படின்னா மேபி நீங்கள் இந்த பட்டனை கூட கன்சிடர் பண்ண வேணாம் ஓகேவா. ஸோ இது இல்லாமன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த இடத்துல ஆன் சேஞ்ச் பண்ணியிருக்கோம் அண்ட் ஒரு யூஸ் ஸ்டேட் போட்டிருக்கோம் ஓகேவா. ஸோ நம்ம இங்கே என்ன என்ட்ரு பண்ணுறோமோ ஓகேவா, என்ன என்ட்ரு பண்ணுறோமோ அதை அப்படியே இங்கே வந்து நமக்கு மேலே டிஸ்பிளே ஆகிட்டே வரும். பார்த்தீங்கன்னா தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் வந்து யூஸ் ஸ்டேட்டு. என்ன அப்படின்னா நம்ம வந்து செகண்டாக இருக்க இதில் வந்து நமக்கு தேவையான இது பண்ணி ஃபஸ்ட்டில் வந்து நம்ம வந்து கால் பண்ணி எடுத்துக்கலாம் ஓகேவா. ஸோ இதுதான் இது. அண்ட் நெக்ஸ்ட்டு இப்போ வந்து நம்ம வந்து ஒரு டேட்டா வந்து போட்டு பார்க்கலாமா ஓகேவா. ஸோ இப்போதைக்கு வந்து ஒரு லைக் எப்படின்னா ஒரே ஒரு டேட்டா அது வந்து இன்டீஜர் டைப்பில் இருக்குது ஓகேவா. இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோன்னா ஒரு ஆப்ஜெக்ட் டேட்டா ஓகேவா. ஒரு ஆப்ஜெக்ட் டேட்டாவை இதில் எப்படி பண்ணுறது அப்படின்றத தான் பார்க்க போகிறோம் ஓகே. ஸோ இந்த ஆப்ஜெக்ட் டேட்டாவுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு கர்லி பிரேசஸ் ஓப்பன் பண்ணிட்டு இதில் வந்து நேம் ஓகேவா. ஸோ நேமில் நான் வந்து எம்டி அவுட் வரேன் ஓகேவா. ஓகேவா இல்லைன்னா நேமில் வந்து நான் என்ன போடலாம். ஓகே நேமில் வந்து ஒரு ராஜ் அப்படின்னு சொல்லி போட்டுக்கலாம் ஓகேவா. அண்ட் நெக்ஸ்ட்டு இமெயில் ஓகேவா. இமெயிலில் raj@gmail.com ஓகேவா. அண்ட் நெக்ஸ்ட்டு ஏஜ் ஓகேவா. ஏஜில் வந்து நான் 23 அப்படின்னு சொல்லி போட்டுறேன் ஓகேவா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஆப்ஜெக்ட் ஓகேவா. ஸோ ஆப்ஜெக்ட் டேட்டா ராஜோட ஒரு ஆப்ஜெக்ட் டேட்டா வந்து நம்மள்ட்ட இருக்குது நேமு இமெயில் ஏஜ்னு சொல்லி. ஸோ இது வந்து ஒரு யூஸ் ஸ்டேட்குள்ளே இருக்குது. நம்ம இதை வந்து எப்படி அப்டேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் ஓகேவா. ஸோ இந்த மாதிரி லைக் நான் அதை முன்னாடி சொன்ன இதனால தான் லைக் வெறும் ஒரு சிங்கிள் டேட்டான்னு இல்லாமல் இன்கேஸ் நீங்கள் ஒரு ஆப்ஜெக்ட் டேட்டாவாக இருந்தாலோ இல்லை அரே ஆஃப் ஆப்ஜெக்ட் டேட்டாவாக இருந்தாலுமே நம்மளால் இதில் வந்து ஒரு டேட்டா அப்டேட் ஆப்ரேஷன் ஓகேவா. அப்டேட் ஆப்ரேஷன் இல்லைன்னா டெலீட் ஆப்ரேஷன் லைக் ஒரு க்ரெட்டு மாதிரி கூட நீங்கள் இதில் பண்ண முடியும் ஓகேவா. ஸோ அதான் வந்து நான் முன்னாடி சொல்ல வந்தது. அண்ட் இப்போ வந்து நம்ம வந்து ஒரு ஆப்ஜெக்ட் டேட்டா இருக்கா ஃபஸ்ட்டு இதை வந்து நம்ம என்ன பண்ணலான்னா இதை வந்து நம்ம டிஸ்பிளே பண்ணி பார்க்கலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி நான் அந்த கவுண்டருக்கு பதிலாக யூசர் அப்படின்னு சொல்லி மாற்றிடுறேன். அண்ட் இந்த இடத்துல செட் யூசர் அப்படின்னு சொல்லி மாற்றுறேன் ஓகேவா. ஸோ நான் இப்போ இதை எப்படி டிஸ்பிளே பண்ண போகிறேன்னா யூசர் டாட் அப்படி டாட் வச்சோடனே நமக்கு எல்லாமே தெரிஞ்சிடும் ஓகேவா. ஏஜ் சாரி ஃபஸ்ட்டு வந்து நேம் ஓகேவா. அண்ட் நேமு அண்ட் H3ல் வந்து யூசர் டாட் இமெயில் ஓகேவா. ஓகே அண்ட் நெக்ஸ்ட்டு H4ல் வேணால் பீடாக் போட்டுக்கலாம். ஓகே யூசர் டாட் ஏஜ் ஓகேவா. ஓகே நெக்ஸ்ட்டு வந்து இந்த இடத்துல வந்து நம்ம இதை இப்போதைக்கு கமெண்ட் பண்ணி வச்சிடலாம் ஓகேவா. ஓகே
இப்போ நம்ம வந்து போய் சேவ் பண்ணிட்டு ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு raj@gmail.com 23 அப்படின்னு இருக்கா. ஸோ இந்த டேட்டாவை எப்படி அப்டேட் பண்ணலாம் யூ ஸ்டேட்டில் அப்படின்றதான் ஓகேவா இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது. ஸோ யூ ஸ்டேட்டில் இந்த டேட்டாவை எப்படி நம்ம அப்டேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபஸ்ட்டு எப்பயும் போல் அதுக்கு நம்ம ஒரு இன்புட் தான் வாங்கணும் ஓகேவா. ஸோ இதை நான் அன்கமெண்ட் பண்ணிடுறேன் ஓகேவா. ஓகே ஓகே நெக்ஸ்ட்டு இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன்னா இந்த இடத்துல நேம் அப்படின்றத என்டர் பண்ணுறேன். அண்ட் நெக்ஸ்ட்டு இதே மாதிரியே ஒரு இது ஓகேவா. இதே மாதிரி ஒரு இதில் இமெயில் அப்படின்றத மென்ஷன் பண்ணுறேன் ஓகேவா. அண்ட் நெக்ஸ்ட்டு இன்னொரு இதில் ஏஜ் ஓகேவா. ஓகே அண்ட் நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இந்த இதெல்லாம் வாங்குறதுக்கு ஒரு இது எழுத போகிறோம் ஓகேவா. ஒரு யூஸ் ஸ்டேட் தனியாக கான்ஸ்ட் நேமு அண்ட் செட் நேம் ஓகேவா. செட் நேம் அப்படின்னு சொல்லி வச்சிடுறேன். அண்ட் ஏஜ் ஓகேவா. ஸோ இது யூஸ் ஸ்டேட்டு அண்ட் நெக்ஸ்ட்டு இதே மாதிரியே ஓகேவா. செட் இமெயில் ஓகேவா. ஒரு நிமிஷம் இந்த கர்சர் வேறு அடிக்கடி மாறிடுது. ஓகே ஓகே சச்சோ ஓகே ஃபஸ்ட்லேருந்தே எழுதுவோம். ஓகே கான்ஸ்ட் இமெயில் அண்ட் இதில் வந்து செட் இமெயில் ஓகேவா. ஓகே நெக்ஸ்ட் வந்து யூஸ் ஸ்டேட் ஓகேவா. ஓகே அண்ட் நெக்ஸ்ட் வந்து கான்ஸ்ட் ஏஜ் ஓகேவா. அப்புறம் செட் ஏஜ் ஓகே. ஓகே இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இதில் இருக்க இந்த கவுண்டர்ஸ் மட்டும் மாற்ற போகிறோம் ஓகேவா. ஓகே ஸோ இதுக்கு பதிலாக என்னென்னா செட் நேமு அண்ட் இதில் வந்து இ டாட் டார்கெட் டாட் வேல்யூ ஓகே அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து இதில் வந்து செட் இமெயில் ஓகேவா. இமெயிலில் இ டாட் டார்கெட் டாட் வேல்யூ ஓகேவா. ஓகே ஓகே அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து ஸோ சேம் அதே தான் ஏஜ் ஓகேவா. இ டாட் டார்கெட் டாட் வேல்யூ ஓகேவா. ஓகே இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இந்த சப்மிட் பட்டன் இருக்கு இல்லையா. ஸோ சப்மிட் பட்டனில் நம்ம வந்து ஒரு ஃபங்க்ஷன் எழுதியிருப்போம். ஸோ இந்த ஃபங்க்ஷன் மூலயமா நம்ம வந்து அந்த டேட்டாவை சேஞ்ச் பண்ண போகிறோம் ஓகேவா. ஸோ இப்போதைக்கு வந்து நமக்கு நேம் வந்து ராஜன் இருக்கு ஓகே. பட் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நேமை மட்டும் ஃபஸ்ட்டு சேஞ்ச் பண்ணலாம் ஓகேவா. ஸோ நான் அதுக்கு என்ன பண்ணுறேன்னா இந்த யூசர் ஓகேவா செட் யூசர் அப்படின்றத நான் எடுக்கிறேன் ஓகே. ஸோ செட் யூசரில் நான் என்ன பண்ணுறேன்னா அகெயின் ஒரு கர்லி பிரேசஸ் ஓப்பன் பண்ணிக்கிறேன் ஓகேவா. ஸோ இதில் வந்து நான் ஸ்ப்ரெட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுறேன் ஓகேவா. ஓகேவா ஸோ ஸ்ப்ரெட் ஆப்ரேட்டரில் என்ன அப்படின்னா
யூசர் ஓகேவா, யூசர் கொடுத்துட்டு அண்ட் நமக்கு வந்து என்ன தேவை அப்படின்றத கொடுக்கணும் ஓகேவா. ஸோ இதில் வந்து என்னன்னா நேம் அப்படின்றது இருக்கா. ஸோ இந்த நேமுக்கு நான் புதுசாக இது பண்ணியிருக்க நேமை வந்து கொடுக்க போகிறேன் ஓகேவா. ஓகே, இப்போ வந்து நம்ம சப்மிட் பண்ணிட்டு பார்க்கலாம் ஓகேவா. ஸோ இப்போதைக்கு நான் நேம் மட்டும்தான் கொடுத்துருக்கறனால நான் என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு நேம் மட்டும் இருந்தீங்க ஓகேவா. நேம் வந்து குமார் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றேன் அண்ட் சப்மிட் பட்டன் கிளிக் பண்ணுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும்னு நினைக்கிறேன், அட் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் இங்கே வந்து குமார் அப்படின்றது சேஞ்ச் ஆயிடுச்சு ஓகேவா. நான் இங்கே வந்து கோகுல் அப்படின்னு சொல்லி கொடுத்தாலும் அதுவும் வந்து சேஞ்ச் ஆயிரும் ஓகேவா. ஓகேவா, ஸோ கொடுத்த உடனே சேஞ்ச் ஆயிடுச்சு பார்த்தீங்களா. ஸோ இதான் வந்து இது அண்ட் இதே மாதிரி தான் லைக் எப்படின்னா நம்ம வந்து நெக்ஸ்ட் வந்து ஏஜ் ஓகேவா. ஏஜுக்கு வந்து ஏஜ்னு கொடுத்தது அண்ட் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிக்க வேணாம் ஓகேவா. ஸோ என்ன அப்படின்னா நான் வந்து இந்த இடத்துல இருக்க மாதிரியே நான் கொடுத்துருப்பேன் ஓகேவா நேம்ஸ் எல்லாம். ஸோ என்னடா ரெண்டுக்கும் வந்து ஒரே மாதிரியே கொடுக்குறானே நினச்சி இது பண்ணாதீங்க. ஸோ இதில் ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து இந்த ஆப்ஜெக்ட்குள்ளே இருக்க ஒவ்வொரு டேட்டா நேம் இமெயில் ஏஜ் ஓகேவா. அண்ட் செகண்டாக நான் கொடுக்குறது வந்து இங்கே நான் யூஸ் ஸ்டேட்டில் வாங்கியிருக்க டேட்டா ஓகேவா. ஸோ ரெண்டுமே வந்து ஒரே நேமில் நான் வந்து கொடுத்துருக்கறதுனால உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி தெரியலாம் ஓகேவா. ஓகே, நெக்ஸ்ட் வந்து இமெயில். ஸோ இமெயில் தான் கொடுத்துருக்கேன். இந்த இதை வந்து க்ளோஸ் பண்ணிடலாம் ஓகேவா. ஸோ ஓகே, இப்போ சேவ் பண்ணிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா ரிஃப்ரெஷ் பண்ணிடுறேன் அண்ட் நெக்ஸ்ட்டு நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா நான் அந்த டோட்டல் டேட்டாவே மாற்ற போகிறேன் ஓகேவா. ராஜுக்கு பதிலாக நான் என்ன பண்ணுறேன்னா கிரண் அப்படின்னு சொல்லி வைக்கிறேன் அண்ட் நெக்ஸ்ட் இமெயில் வந்து கிரண் gmail.com ஓகேவா. அண்ட் நெக்ஸ்ட் ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா கிரண் வந்து ஒரு 29 வயசு ஆளு அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன் ஓகேவா. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்த உடனே இங்கே சேஞ்ச் ஆயிடுச்சு பார்த்தீங்களா. இதே மாதிரி தான் ஓகேவா. ஸோ இப்போ வந்து இது நம்ம வந்து ஒரு ஆப்ஜெக்ட் டேட்டா ஜஸ்ட் ஒன் ஓகேவா. இது வந்து எங்கே உங்களுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா மேபி நீங்கள் வந்து ஒரு ஃபார்மில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்றப்ப இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா. ஓகே, இன்கேஸ் நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த இடத்துல ஓகேவா என்னன்னா நம்ம வந்து ஆன் சேஞ்சில் இந்த இடத்துல ஓகேவா செட் நேம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம் இல்லையா. ஸோ அதுலேயே வந்து நம்ம இந்த மாதிரி கொடுக்கலாம் ஓகேவா. இந்த மாதிரி கொடுத்து நம்ம அங்கே கொடுக்கலாம். பட் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா இது வந்து ஆன் சேஞ்ச் ஃபங்க்ஷனில் நம்ம வந்து இப்போ ஒவ்வொரு தடவை டைப் ஆகும்போதும் நமக்கு வந்து அங்கே சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் ஓகேவா. ஒவ்வொரு தடவையும் இன்கேஸ் நம்ம ஃபுல்லாக நம்ம நேமை வந்து இது பண்ணாமல் இருந்தோம் அப்படின்னா அது ஒவ்வொரு தடவையும் வந்து இந்த செட் யூசரில் போயிட்டு ஒவ்வொரு தடவையும் நேமில் வந்து ஒவ்வொரு லெட்ரு டைப் பண்ணும்போதும் போய் இதாகும் ஓகேவா. ஸோ அதனால தான் நம்ம வந்து செப்பரேட்டாக ஒரு ஆன் கிளிக் மெத்தட் வச்சு அதுக்கப்புறம் இது பண்ணுவோம் ஓகேவா. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இது அரே டேட்டாவாக இருக்குது ஓகேவா. ஸோ அரே டேட்டாவில் நம்ம வந்து இன்சர்ட் பண்ணோம் அப்படின்னு நினச்சோம்னா ஓகேவா. புதுசாக இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நியூவாக ஒரு டேட்டாவே இன்சர்ட் பண்ண போகிறோம் இதில். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஆப்ஜெக்ட் டேட்டா நம்ம வந்து சேஞ்ச் பண்ணுவோம் ஓகேவா. ஸோ அந்த ஆப்ஜெக்ட் டேட்டாவில் அதை மட்டும் தான் பண்ண முடியும் ஓகேவா. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு ஓகேவா ஸோ ஒரு அரே ஆஃப் ஆப்ஜெக்ட் ஓகேவா யூஸ் பண்ணுறேன் இப்போ ஓகேவா. ஓகே, இப்போ இதில் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா இந்த இடத்துல குமார் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றேன் அண்ட் சேம் இந்த இடத்துலையும் வந்து குமார் @gmail.com அண்ட் நெக்ஸ்ட்டு ஸோ அந்த இடத்துல கமா வரும் அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து 29 அப்படின்னு சொல்லி செட் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த இடத்துலையும் கமா மிஸ் பண்ணியாச்சு ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 2 இது அவைலபிளாக இருக்குது ஓகேவா. பட் இந்த இடத்துல நம்ம வந்து இப்படி யூஸ் பண்ண முடியாது ஓகேவா. ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணால் டிஸ்பிளே ஆகாது. ஸோ பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன் ஓகேவா. ஸோ ஏன் அப்படின்னா
இந்த இடத்துல வந்து முன்னாடி ஒரே ஒரு ஆப்ஜெக்ட் டேட்டா, அதாவது ஒரே ஒரு டேட்டா மட்டும் இருந்துச்சு. ஓகேவா? இந்த இடத்துல லிஸ்ட் ஆஃப் அரே ஆஃப் டேட்டா ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கு. ஸோ அப்படின்றப்ப நம்ம இதுக்கு வந்து மேப் மெத்தட் போட்டு தான் வந்து நம்ம டிஸ்ப்ளே பண்ணணும். ஓகேவா? ஸோ என்ன பண்ணுறேன்னா நான் இது ஃபுல்லாத்தையும் காப்பி பண்ணிட்டு ஒரு கர்லி பிரேசஸ் ஓப்பன் பண்ணிட்டு அண்ட் இதுக்குள்ளே நான் என்ன பண்ணுறேன்னா இந்த இடத்துல யூசர் டாட் மேப். ஓகேவா? யூசர் டாட் மேப்பில் ஸோ இது வந்து போன வீடியோலேயே நம்ம வந்து லிஸ்ட் ஆஃப் டேட்டாஸ் எப்படி டிஸ்ப்ளே பண்ணுறோம் அப்படி சொல்லி பார்த்துருப்போம். ஓகேவா? ஜேசன் டேட்டாவாக இருக்கட்டும், இதாக இருக்கட்டும். ஸோ அந்த வீடியோ பார்க்கலைன்னா மறக்காம செக் பண்ணி பாருங்கள் கைஸ். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும். ஓகேவா? அண்ட் இந்த இடத்துல வந்து நான் என்ன சொல்கிறேன்னா ஸோ அதில் யூசர் அப்படின்னு தானே சொல்லி யூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அதனால் சேஞ்ச் பண்ண வேணான்ட்டு நான் யூசர்னே கொடுத்துக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட்டு இதில் டிவ்வில் ஓகே இது மறந்து போச்சு. ஓகே ஓகே இப்போ வந்து இதில் பேஸ்ட் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ ஓகே இன்னொரு ப்ராக்கெட் ஒன்று மிஸ் ஆகுது. ஓகே லைன் டெர்மினேட்டட் ஆரோ. ஓகே ஸோ நமக்கு இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு இங்கே வந்திருக்கும். ஓகேவா? ஸோ ராஜு அப்புறம் குமார். ஓகேவா? 2 இதுவும் வந்துருச்சு. அண்ட் நெக்ஸ்ட் இப்போ நம்ம நியூவாக வந்து நியூவாக வந்து நம்ம ஆட் பண்ணுறது எப்படி ஆட் ஆக போகுது அப்படின்னா நம்ம இந்த இடத்துல வந்து ஒரு சிம்பிளாக ஒரு டேட்டா வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ என்ன அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்ட் டேட்டா க்ரியேட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ நியூ யூசர் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஜெக்ட் டேட்டா நான் க்ரியேட் பண்ணுறேன். ஓகேவா? அண்ட் இதில் வந்து ஒரு அது கர்லி பிரேசஸ் ஓப்பன் பண்ணிட்டு நான் வந்து ஸோ இங்கே இருக்க மாதிரி. ஓகேவா? ஸோ நேம் இருக்கா, அந்த நேமுக்கு வந்து நான் என்ன சொல்கிறேன்னா இங்கே நம்ம கரண்ட்டாக என்ட்ரு பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ என்டர் நேம்னு இருக்கு இல்லையா? ஸோ இந்த நேம் எங்கே போய் சேவ் ஆகும், செட் நேம் இந்த இதில் இதாகும், நம்ம நேம்னு போட்டு கால் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதில் இது ஆகுது. ஓகேவா? அண்ட் நெக்ஸ்ட்டு ஏஜ். ஓகேவா? ஸோ இந்த ஏஜுக்கும் அதே மாதிரி தான். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து இமெயில். ஓகேவா? இமெயிலுக்கும் சேம். ஓகேவா? ஓகே ஸோ இப்போ நம்ம இப்படி என்ன பண்ணியிருக்கோம் இப்போ அப்படின்னா ஒரு இது எப்படி சொல்கிறோம் ஆப்ஜெக்ட் டேட்டா. ஓகேவா? ஸோ இங்கே நம்ம க்ரியேட் பண்ணிக்கோம் இல்லையா முன்னாடி. ஸோ அதே மாதிரியான ஒரு ஆப்ஜெக்ட் டேட்டா வந்து இங்கேயும் நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஆப்ஜெக்ட் டேட்டாவை இந்த அரேக்குள்ளே பாஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ அதுதான் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஒன்றும் இல்லை, இந்த இடத்துல வந்து நம்ம ஸ்ப்ரெட் ஆப்ரேட்டர் அப்படியே தான் இருக்கும், அது ஒன்றும் ஆகாது. ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த நியூ யூசரை மட்டும் உள்ளே தள்ள போகிறோம். ஓகேவா? ஓகே அண்ட் ஓகே ஸோ இப்போ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல வந்து வேர். ஓகேவா? ஓ இந்த கர்சர் வேறு இது பண்ணிகிட்டு இருக்கு. இந்த இடத்துல போடுவோம். ஓகே ஒன்றும் இல்லை கைஸ், கர்சர் இதாகுது அதனால தான் நான் ஓரத்தில் போட்டிருக்கேன். ஓகேவா? ஸோ இது வந்து என்னென்னா வேரியபிளில் டிக்ளேர் பண்ணிக்கோ. ஓகேவா? வெறும் இதாக நம்ம கொடுத்தா அது வந்து இதாகாது அப்படின்னா. ஓகேவா? ஸோ நியூ யூசரில் நம்ம என்ன பண்ணிக்கோம்னா சேம் அதே மாதிரி ஒரு டேட்டா க்ரியேட் பண்ணியிருக்கோம். அண்ட் இந்த டேட்டா வந்து நம்ம இந்த அரேக்குள்ளே பாஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ அரேக்குள்ளே பாஸ் ஆனதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு அது டிஸ்பிளே ஆகணும். ஓகேவா? இதுதான் நம்மளோட ஒரு டாஸ்க். ஓகேவா? இப்போ நம்ம அது இதாகுதான்னு பார்ப்போம். ஓகே ஸோ இப்போ நேம் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா அனு அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். இமெயில் வந்து anu@gmail.com. ஓகே அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து ஏஜ் வந்து என்ன சொல்லலாம்னா ஸோ ஒரு 90 அப்படின்னு சொல்லிக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து நான் இப்போ சப்மிட் கொடுக்குறேன். ஸோ மேப் மெத்தட் ஃபங்க்ஷன். ஓகே 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 அது ஒரு எரர் வந்திருக்கு. ஓகே மேப் இஸ் நாட் அ ஃபங்க்ஷன். ஓகே யூசர் மேப் இஸ் நாட் அ ஃபங்க்ஷன். ஓகே கரெக்டாக தான் இருக்குது.
ஓகே ஒரு நிமிஷம். கன்சோல் லாக் வேணால் போட்டு பார்ப்போமா? ஒருவேளை ஆட் ஆகிற இடத்துல தான் இது ப்ராப்ளமா? கன்சோல் டாட் லாகில் யூசர் ஓகேவா? ஓகே திருப்பி வேணால் செக் பண்ணி பார்ப்போம். ஓகே 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 ஒரு நிமிஷம். ஆட் ஆகுறதுல தான் ஏதோ ப்ராப்ளம் கைஸ். ஓகே ஸோ அது என்னன்னு பார்ப்போம். ஓகே கைஸ், அதாவது என்ன ப்ராப்ளம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து நம்ம பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் மாற்றியாச்சு. பட் ஆனால் நம்மளோட அந்த சேவ் ஆகுற செட் யூசர் இருக்கு இல்லையா? ஸோ இது வந்து அரே ஆஃப் டேட்டா ஓகேவா? ஸோ நம்ம அரே பிராக்கெட் யூஸ் பண்ணணும் ஓகேவா? ஓகே ஓகே அண்ட் நான் நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணுறேன்னா ஸோ இதே ஓகேவா கன்சோல் லாக் போடுறேன். ஓகே இப்போ நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கலாம் கைஸ். ஓகே இப்போ வந்து என்னன்னா ஸோ சேம் ஆடும் கொடுக்குறேன் அண்டு gmail.com அண்ட் 19 ஓகேவா? ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா சப்மிட் ஆயிடுச்சு ஓகேவா? ஓகே இப்போ நம்ம வந்து ராம் ஓகேவா வேறு ஒரு டேட்டா கொடுப்போம் ராம் அண்ட் ராம் அட் gmail.com அண்ட் ராமோட ஏஜ் பார்த்தீங்கன்னா 24 ஓகேவா? ஸோ சப்மிட் பண்ண உடனே ராம் வந்துச்சு ஓகேவா? ஸோ கைஸ் அவ்வளோதான் இந்த வீடியோ. அண்ட் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ்டேட்டை பற்றி ஓகேவா ஸோ எப்படியெல்லாம் யூஸ்டேட்டை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு கம்ப்ளீட் வீடியோ பார்த்துட்டு நினைக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக்கை மட்டும் தட்டி விடுங்க கைஸ். அண்ட் மேபி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ரியாக்ட் ரிலேட்டடான வீடியோஸ் ஏதாவது தேவைப்பட்டிருக்கலாம் ஓகேவா? அண்ட் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் வந்து கிளியர் பண்ணுறேன். வேறு ஏதாவது வீடியோஸ் வேணும்னாலும் சொல்லுங்கள் கைஸ், அதையும் நம்ம போடலாம் ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். ஸோ பாய் கைஸ்.